Welcome students. Today we are going to see about 9th standard science unit 25 LibreOffice Impress. Okay, இப்போ LibreOffice Impress அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜோட ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் பார்ட்டில். நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்லைட் ஷோ பண்ணுறது. அதேமாரி மொபைல்லையும் WPS ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் பவர் பாயிண்ட் போடலாம், ஸ்லைட் ஷோ, ப்ரெசன்டேஷன், லெசன் நடத்துறதுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஸ்லைட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ரெசன்டேஷனோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் இந்த LibreOffice Impress. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பவர் பாயிண்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட், அது வந்து நம்ம அமௌண்ட் கட்டி தான் நம்ம வாங்கணும். பட் LibreOffice பொறுத்த அளவுக்கு இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இப்போ நம்ம லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு சி தி ப்ராக்டிக்கல் வெர்ஷன். இந்த லெசனை எப்படி நான் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனி டவுட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்ஸ்க்கான இது வந்து கிளியர் பண்ணலாம். இது 9th ஸ்டாண்டர்டுக்காக பண்ணுறேன். சேம் திங் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் தான் பவர் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. நம்ம ஓப்பன் சோர்ஸில் பண்ணுறது நம்ம இனிமேல் பழகிக்கணும், ஏன்னா அது வந்து அமௌண்ட். ஸோ ஓப்பன் சோர்ஸில் யூஸ் பண்ணுறது இட்ஸ் குட் ஃபார் யூ. நம்ம லினக்ஸ் வாய்ஸில் வந்து LibreOffice தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஒரு LibreOffice எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் திங், ஒரு blank ப்ரெசன்டேஷன், ஒரு கிரியேட்டில் போயிட்டு blank ப்ரெசன்டேஷன் எடுத்து நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் LibreOffice இம்ப்ரெஸ்னு இருக்கும். இப்போ நம்ம அப்படியெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வருது பார்த்தீங்களா, இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் LibreOffice Impress அப்படின்னு கொடுத்தீங்க போதும். LibreOffice Impressன்னு கொடுத்துட்டே வந்துருச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட் மாதிரியே தான், எல்லாமே பவர் பாயிண்ட் ஆப்ரேஷனில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம சிம்பிளாக நம்ம லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ LibreOffice ஓப்பன் ஆயிடுச்சு. நான் சைட் பை சைடு புக்கையும் வச்சுருக்கேன். சேம் திங் நம்ம LibreOfficeல யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆனில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த LibreOffice வந்து இன்டர்நெட்டில் அவைலபிள் தான். நீங்கள் கூகுளில் போய் கொடுத்தீங்கன்னாவே அது என்ன ஆயிரும், டவுன்லோட் ஆகிக்கும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு கேட்கும், ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைனில் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்செப்ட், நம்ம டிசைன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிளாங்காகவே போதும் அப்படின்னா பிளாங்காக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பயாலஜி நடத்துகிறோம் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் எனி டெம்ப்ளேட். இப்போ ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்லைடு வந்து அதே மாதிரி வந்துடும். இப்போ இங்கே டிஎன்ஏயோட ஒரு ரெப்ளிகா மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னதாக டெம்ப்ளேட் வந்துச்சு. இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம blank ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும். ஒரு எப்போவுமே நம்ம ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில், இப்போ நம்ம எதை பற்றி நம்ம நடத்த போகிறோம் அப்படிங்கிறக்கான டைட்டில் லிங்க் கொடுக்கும். டைட்டிலுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டைட்டில் அடிக்கலாம். நான் இம்ப்ரெஸ்ன்னு அடிக்கிறேன். இம்ப்ரெஸ். சேம் திங் இங்கே வந்து அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்க நேம் கொடுக்கலாம். இப்போ என் நேமை கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண, ஒரு டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், நம்ம யார் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கலாம். இல்லாட்டா எனக்கு இது வேண்டாம், நான் 9th சயின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டைட்டில் பேஜ் அடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு ஹெட்டிங்கும் அதோட சைட் டைப்பிலும் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுமே கொடுத்துட்டோம். இங்கே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்துருங்க, இது கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங்க நியூ ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்லைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், புதுசாக ஒரு ஸ்லைடு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்ஸ் நீங்கள் பழகி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இல்லாட்டி இங்கேயே இருக்கும், இங்கே பாருங்கள் ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், ஸ்லைடு கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்லைடு அப்படின்னு கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl M கொடுத்தீங்கன்னாவே நியூ ஸ்லைடு வந்துடும். ஸோ நம்ம நியூ ஸ்லைடு கொடுத்துட்டோம். ஸோ இதில் எனக்கு ஒரு டாபிக் இருக்குது, சைட் ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இது எதை வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்போ வேணால் எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் லே அவுட்டில்,
எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் போதும், இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் பிளாங்காக வேணும், இல்லை எனக்கு வந்து இந்த சைட் டாபிக் வேணும் தனித்தனியாக நான் செப்பரேட் அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லே அவுட்டில் நீங்கள் மாற்றிக்க முடியும். சைமல்டேனியஸாக நீங்கள் பக்கத்தில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இதுதான் ஒரு நியூ ஸ்லைடை கிளிக் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஸ்லைடில் போயிட்டு நியூ ஸ்லைடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புது ஸ்லைடு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங்க பிக்சர். இப்போ நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சர் நான் இன்சர்ட் பண்ணணும், டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டோம். இந்த டைம் எது வேணால் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அடிச்சுக்கலாம். நான் பிளாங்க் எடுத்துக்கிறேன், இங்கே பிளாங்க் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு இன்சர்ட், ஒரு இமேஜ், ஒரு பிக்சர் நான் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இங்கே மேலே ஒரு இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். இது பவர் பாயிண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான். இன்சர்ட்டில் போயிட்டு இமேஜ் அப்படின்னு இருக்குது, இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு வந்துடும். உங்கள் சிஸ்டம் ஏதாச்சும் இமேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் என்ன இமேஜ் சப்ஜெக்ட் சம்மந்தமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜஸ் வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சிம்பிளாக ஒரு இமேஜஸ் காட்டுறேன். இனி இமேஜ், அந்த இமேஜ் வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், அதோட லே அவுட் எது வேணால் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு இமேஜை வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் பிளாங்க்ஸ் பேஜ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இமேஜ் கொண்டு வந்துட்டேன். இமேஜுக்கான டைட்டில் அடிக்கணும்ல, அந்த டைட்டில் எப்படி அடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த புக்கில் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம இமேஜ் எடுத்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துச்சா, இன்சர்ட் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்துச்சு. நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னே அந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே தான் இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இப்படி வந்துடும். இந்த இடத்துல நம்ம எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். நான் சும்மா க்ரீன் டீன்னு அடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், ஒரு LibreOffice எப்படி ஓப்பன் பண்ணுறது, நியூ ஸ்லைடு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸ்லைடை கிளிக் பண்ணி வரணும். சேம் திங் அதில் எப்படி லே அவுட் மாற்றுறது, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைடில் ஒரு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இன்சர்ட்டில் போயிட்டு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம். சேம் திங் அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வந்துட்டோம். இவ்வளோ தான் நம்ம லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் ஆடியோ ஆர் வீடியோ. இப்போ ஒரு ப்ரெசன்டேஷனில் ஆடியோ கொண்டு வரணும், ஒரு வீடியோ கொண்டு வரணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சிம்பிள் தான், நான் உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த ஸ்லைடு வச்சுருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்லைடில் போயிட்டு நியூ ஸ்லைடு கொடுத்துட்டா புதுசாக ஸ்லைடு வந்துடும். இது பிளாங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஆடியோ ஆர் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே வரும். இதெல்லாம் ஆடியோ ஃபைல்ஸ், இதெல்லாம் வீடியோ ஃபைல்ஸ். இதில் வந்து சில ஃபார்மேட் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த என்ன ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ இங்கே வந்துடும். இப்போ நம்ம ஆடியோ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோவில் போயிட்டு அதே தான் ஏதாச்சும் ஆடியோ இருக்குது, நம்ம ஆடியோ ஓகே. இப்போ அந்த ஆடியோ இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதேமாதிரி நீங்கள் வீடியோ இன்சர்ட் பண்ணிங்கனாலும் வீடியோ வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, நியூஸ் ஸ்லைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, சேம் திங் ஆடியோ வீடியோ எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு ட்ரான்சிஷன். இது எதுக்குன்னா ஒரு ஸ்லைடுக்கும் அடுத்த ஸ்லைடு வரும்போது போரிங்காக இருக்கக்கூடாது. அப்போது அதை வந்து ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ட்ரான்சிஷன். இங்கே வியூவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாவே இருக்கும் ஸ்லைடு மாஸ்டர் இதெல்லாம் இருக்கும். இதில் ஸ்லைட் ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கான அனிமேஷன் இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்லைட் ட்ரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒன்று கிளிக், ஃபஸ்ட் ஸ்லைட் கிளிக் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு செக்கர் போர்டு அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இங்கே அப்ளை டு ஆல் கொடுத்துட்டோன்னா ஒரே ட்ரான்சிஷன் எல்லாத்துக்கும் வந்துடும். பட் அது போரிங்காக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துரும். இதில் நீங்கள் பேக்ரவுண்டு எது வேணால் செட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே என்ன பண்ணலாம். பவர் பாயிண்டில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அத்தனை விஷயமும் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் பண்ண முடியும். ஷேப்ஸ் வரைகிறது, 3D ஷேப் வரைகிறது,
தெரியும் சர்க்கிளுக்கும் இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் 3D ஷேப்ஸ் எல்லாமே இதில் வரைஞ்சிக்கலாம் சேம் திங் இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் கலர் மாற்றலாம் இது எல்லாமே என்ன பண்ண முடியும் இதில் பண்ண முடியும் ஓகே அவ்வளோதான் இது ஸ்லைட் டிரான்சிஷன் நெக்ஸ்ட் இருக்குது அனிமேஷன் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் அனிமேஷன் பண்ண முடியும் இது சிம்பிள் தான் இப்போ எனக்கு இந்த இமேஜ் இருக்குது இதுக்கு நான் அனிமேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு வியூவில் போயிட்டு அனிமேஷன் அப்படின்னு ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த அனிமேஷன் கிளிக் பண்ணுறேன் ஸோ எந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான அனிமேஷன் வந்து என்ன பண்ண முடியும் இந்த இடத்துலையும் கொடுக்க முடியும் இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள் இது அனிமேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அனிமேஷன் எஃபெக்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளைஇன் வேணுமா கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ளைஇனில் காட்டும் அங்கே மேலேருந்து கீழே வருது இதே மாதிரி என்ன பண்ணலாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு அனிமேஷன் நம்ம கொடுத்துட முடியும் ஜஸ்ட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அனிமேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமே காட்டும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கிற ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது சேவ் பண்ண சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் இம்ப்ரெஸ் அப்படின்னு சேவ் பண்ணிடலாம் இதுலேயே ஓடிஎஃப் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கும் ஓடிபி ஃபார்மேட்டில் இருக்கும் நீங்கள் எனக்கு பவர் பாயிண்டில் வேணும் நான் இதை கூட நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பிபிடியாவோ பிபிடிஎக்ஸாவோ சேவ் பண்ணிக்க முடியும் நான் இப்போ ஓடிபியாவே சேவ் பண்ணுறேன் ஓடிபி கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் உடனே இந்த ஃபைல் என்ன ஆயிரும் ஓடிபியில் சேவ் ஆயிரும் ஓகே இப்போது நம்ம அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து வியூவிங் எ ஸ்லைடு இப்போ நம்ம ஸ்லைடு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த ஸ்லைடை வந்து எப்படி வியூ பண்ணுறது சேம் திங் ஒரு ப்ரெசன்டேஷன் சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஃபைல் மெனுவில் போய் சேவ் கொடுக்கணும் ஒரு ஸ்லைடு எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது எப்படி டெலிட் பண்ணுறது ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி க்ளோஸ் பண்ணுறது இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த லெசன் ஓவர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம வியூ பண்ணணும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்லைட் ஷோ ஆயிரும் F10 கிளிக் பண்ணி ஸ்லைட் ஷோ ஆயிரும் நெக்ஸ்ட் கொடுக்க ஒவ்வொரு ஸ்லைடாக நமக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ ஸ்லைட் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்தலாம் இப்போ எனக்கு ஸ்லைட் வேண்டாம் ஒரு ஸ்லைடு இந்த ஸ்லைடு எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெலீட் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லைடு என்ன ஆயிரும் டெலீட் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு இம்ப்ரெஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி டெலிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம் க்ளோசிங் ப்ரெசன்டேஷன் அது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின் மேலே இந்த கிராஸ் இருக்கு பாருங்கள் க்ளோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவான்னு கேட்கும் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு டோன்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ தட்ஸ் ஆல் இந்த லெசன் ரொம்ப ஈஸி நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஷின் ஆன்சர்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதேமாரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ